இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா பகுதி ஆல பார்த்தோம்னா சீரா புராணம். சீரா புராணம். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஆசிரியர் குறிப்பு. சீரா புராணத்தை இயற்றியவர் பார்த்தோம்னா உமறு புலவர். ஸோ இவர் எட்டயபுர கடிகை முத்துப்புலவரின் மாணவர். அப்துல் காதிர் மரக்காயர் அப்படின்ற வள்ளல் சீதக்காதியின் வேண்டுகோளின் வண்ணமே உமறு புலவர் சீரா புராணம் எழுத தொடங்கினார். ஸோ அப்துல் காதிர் மரக்காயர் அப்படின்ற வள்ளல் சீதக்காதியோட வேண்டுகோளுக்கு இணங்க உமறு புலவர் சீரா புராணத்தை எழுதினாங்க. ஸோ அவரோட பேர் பார்த்தோம்னா சீதக்காதி, வள்ளல் சீதக்காதி. அவரோட ஆக்சுவலி ஒரிஜினல் பேர் என்ன பார்த்தோம்னா அப்துல் காதிர் மரக்காயர். அடுத்து பார்த்தோம்னா நூல் முற்று முன்னமே சீதக்காதி மறைந்தார். அவருக்கு பின் அபுல் காசிம் என்ற வள்ளல் உதவியால் சீரா புராணம் நிறைவேற்றது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அப்துல் காதிர், அடுத்து பார்த்தோம்னா அபுல் காசிம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா உமறு புலவர் வள்ளல் பெருமக்களை நூலின் பலவிடங்களில் நினைவு கூர்ந்து போற்றுகிறார். இவர் 80 பாக்களால் ஆகிய முதுமொழி மாலை என்னும் நூலையும் படைத்தருளி இருக்கிறார். ஸோ என்னன்னு பார்த்தோம்னா அவர் ஏற்றின இன்னொன்று இதுன்னு பார்த்தோம்னா முதுமொழி மாலை. ஸோ அதில் மொத்தம் 80 பாக்கள் இருக்கு அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவரோட காலம் 17ஆம் நூற்றாண்டு. ஓகே, நூல் குறிப்பாகலாம். இறைவனின் திருத்தூதர் நபிகள் நாயகத்தின் சீரிய வரலாற்றினை எடுத்து இயம்பும் இனிய நூல் தான் சீரா புராணம். சீரா அப்படின்னா வாழ்க்கை, புராணம் அப்படின்னா வரலாறு. ஸோ வாழ்க்கை புராணம் யாரு? நபிகள் நாயகத்தோட வரலாறு. இந்நூல் விலாத்தத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் என்று முப்பெரும் பிரிவுகளை கொண்டது. அதே மாதிரி 5027 இதுவும் விருத்தப்பா. 5027 விருத்தப்பாக்கள் ஆனது. ஸோ நோட் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 3 காண்டம் லைனாக பார்க்கணும். விலாத்தத்து, நுபுவத்து, அடுத்தது தான் ஹிஜ்ரத்து 1 2 3. அடுத்து பார்த்தோம்னா 5027 விருத்தப்பாவால் ஆனதுன்றது முக்கியம். அடுத்து பார்த்தோம்னா சீரானா என்ன அர்த்தம்னா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, புலி வசனித்த படலம். ஒருவன் முகமது நபியை வணங்கி கூறிய செய்தி படர்ந்த தெண்டீரை பெருகிடு தெரி நதி பரப்பை கடந்து காண்பல கடந்தரு நெரிசெலும் காலை கொடுத்த மக்கரி திரள் எனும் குழுவினில் ஒருவன் அடைந்து சீரகு மதிநடி தொழுதரை குவனால். ஸோ இதில் புலியின் தோற்றம் பார்க்கலாம். அடுத்தது நீண்ட வாழ்நிலம் புடைத்திட கிடந்துடல் நிமிர்ந்து கூண்ட மால்மடி திருவிழ கனல்கள் கொப்பளிப்ப பூண்ட வெள்ளையர் இளங்கிட வாய்ப்புலால் கமல வீண்டும் முச்செறி மனத்திடை சினத்தோடு இருக்கும் சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ புலியின் வெறிச்செயல் பார்த்தோம்னா நிரம்பும் வல்லுயிர் மடங்களின் இனங்களின் நினமுன் இருக்கும் அணங்கமும் மதக்கரி கோட்டினை வீழ்த்திட ரம்பி எந்திரங்களும் மாந்தி நின்னுரங்கா தரம்பெருங்கிரி பிதிச்சிட உருமினும் மலரும் அப்படின்னு சொல்லிட்டு இது புக்கில் இருக்கும். ஆக்சுவலி 11th சம்திங் இருக்கும். ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷனோட இருக்கும். ஓகே, நம்ம இதை ஜஸ்ட் லைன் மட்டும் அப்போ பார்த்துக்கலாம். நம்மளுக்கு முக்கியமானது பார்த்தோன்னா ஆசிரியர் குறிப்பு அடுத்த நூல் குறிப்பு. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். பொறுத்துக்க பார்க்கலாம். புலவர்கள் இந்த பக்கம் நூல். ஸோ உமறு புலவர் நம்ம என்னென்ன எழுதியிருக்கான்னு பார்த்தோம். இல்லையே முதுமொழி மாலைன்னு ஒன்று எழுதியிருக்காரு 80 பாக்கலால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அப்படின்போது உமறு புலவர் முதுமொழி மாலை. கம்பர் பார்த்தோம்னா 770 சில 70 எழுதியிருக்காரா அது. திருத்தக்கதை என்ன எழுதினாரு? சீவக சிந்தாமணிக்கு முன்னோட்டமா நரிவிருத்தம் எழுதினாரு அது. வீரமாமுனிவர் 90 விளக்கம். அடுத்து சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்க. மகாபாரதம் வால்மீகி வராது. ஸோ வால்மீகி ராமாயணம் எழுதினாரு. உமறு புலவர் சீரா புராணம் கரெக்டு. வீரமாமுனிவர் தேம்பாவணி கரெக்டு. ஸோ மணிமேகலை பார்த்தோம்னா சித்தலை சாத்தனா. ஸோ இதில் எது சரியான பொருத்தங்கள்னும் போது 2 3 தான் கரெக்டு. ஸோ ஆன்சர். அடுத்து உணவில் ஊக்கமும் ஒளிர காய்ந்தனல் தீன் ஏனும் செல்வமே பழுத்த சேனகர். ஸோ இதுல தீன் அப்படின்ற பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுல எதுல இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மை நகரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. புது புக் தான் இது. ஸோ தானமும் ஒழுக்கமும் தவமும் ஈகையும் மானமும் பூத்ததின் மரணம் வெற்றியும் ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்ந்தனல் தீன் ஏனும் செல்வமே பழுத்த சேனகர் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக சொல்லுவாங்க. இதில் இந்த தீன் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா மார்க்கம். ஓகேங்களா? ஸோ இது இதாக கூட கேட்கலாம். அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்க்கலாம். சீரா புராணத்தில் உள்ள மொத்த விருத்தப்பாக்கள் நம்ம முன்னே பார்த்தோம் 5027 அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நன்று என போற்றி நடந்தது வேங்கை. ஸோ வெடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தோம்னா சீரா புராணம். இது எங்க இருக்குன்னா பழைய புக்ல இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்று தொட்டிவன் நெறியினில் உயிர்ச்செகு திரவே அன்று வேறொரு காட்டினை புகுவேனம் என்றறைந்த மஞ்சள் ஊன்றிய முகமதின் மலரடி வணங்கி நன்று என போற்றியே நடந்தது வேங்கை வந்திருக்கு.
ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. முகமது நபி புலியை நோக்கி, நீ இன்று முதல் உயிர்வதை செய்வதை விடுத்து இவ்விடத்திலிருந்து அகன்று வேறொரு காட்டிற்கு புகுவாயாக என்று அருளினார். அப்புலியானது முகமது நபியின் மனம் பொருந்திய தாமரை பூ போன்ற அடிகளை வணங்கி நல்லது நல்லது என்று சொல்லி புகழ்ந்தவாறே அவ்விடத்தை விட்டு நடந்து சென்றது. ஓகேங்களா. ஸோ இது நடந்தது வேங்கை. நம்ம புலியை பத்தி வந்து பாடினா சீரா புராணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிலபஸ் பொறுத்தவரைக்கும் நல்லாவே நம்மளுக்கு தெரியும். ஸோ வேங்கைன்னு வந்துருச்சா, அந்த மாதிரி வந்துச்சு, இல்லை மடல் அந்த மாதிரி இன்னொன்று கூட வைப்போம், அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்துச்சுனாவே மேக்ஸிமம் சீரா புராணம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே ஓகே அடுத்து பார்க்கலாம். சீரா புராணத்தில் இடம்பெறாத இது என்ன காண்டம் பார்த்தோம்னா சீரத் காண்டம் தான். மற்றபடி எல்லாமே இருக்கு இல்லையா. நுபுவத்து, விஜ்ராத்து, ஹிஜ்ரத்து. அடுத்து சீரா புராணம் எத்தனை காண்டங்களும் முன்னே பார்த்தோம், 3 காண்டங்கள். ஓகே எத்தனை பாடல்கள் கேட்டிருக்காங்க, 5027. அடுத்து வந்து ஒரு பொறுத்துக்க பார்க்கலாம். மணிமேகலை, சீத்தலை சாத்தனா. தேவாரம் பார்த்தோம்னா சுந்தரர். சீரா புராணம் உமரப்புலவர். ரச்சினி யாத்திரிகம் கிருஷ்ண பிள்ளை. ஓகேங்களா. ஓகே தவறான விடையை தேர்வு செய்க. என்ன கம்பராமாயணம் சிறுங்கி பேரம் அந்த இது இவரோட ஊரு புகந்து. தேம்பாவணியில வளன் வருவாரு. அதே மாதிரி சீரா புராணத்துல மந்தராச்சலம் அப்படின்ற ஒரு இடம் வருது. ஸோ சிலப்பதிகாரத்துல கைலாய மலையை வந்து சொல்லிக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து தவறான தேர்வு அப்படின்றாங்க. ஓகே அதே மாதிரி இதுவும் வந்து பொறுத்துக்கு பார்க்கலாம். போற்றி திருவகவுள் பார்த்தோம்னா ஹெச். கிருஷ்ண பிள்ளை. பரமாத்த குரு கதை வந்து வேர்மா முனிவர். முதுமொழி மாலை உமர் புலவர். ஸோ பெண்மதி மாலை பார்த்தோம்னா வேதநாயக பிள்ளை. ஸோ மேக்சிமம் முதுமொழி மாலையை பொறுத்து தான் உமர் புலவர் கேட்டிருக்காங்க. ஸோ அவர் எழுதினது 2 தான். ஸோ சீரா புராணம் நமக்கு நல்லாவே தெரியும், அதனால முதுமொழி மாலை அடிக்கடி கேட்குறாங்க போல. இப்போ பெண்மதி மாலை வேதநாயக பிள்ளைன்றது பார்த்துக்கலாம். ஸோ உமர புலவரின் காலம் முன்னே நம்ம பார்த்தோம் 17ஆம் நூற்றாண்டு அப்படின்ட்டு. ஓகே உமர புலவர் யாரோட வேண்டுகோளுக்கு எனக்கு சீரா புராணத்தை எழுத தொடங்கினா சிறக்காதி அப்படின்றவரோட பேர் அப்படின்றவரால அபுல் காதிர் மரக்காயர் அவரோட வேண்டுகோளுக்கு இணங்கதான் சீரா புராணத்தை எழுத தொடங்கினார். அப்புறம் என்ன ஆறாரு, இவர் பாதிலே இறந்து போயிடாரு. அதுக்கப்புறம் தான் அபுல் காசிம் வராரு. ஓகேங்களா. கடிகைமுத்து புலவர் அந்த இதுல வந்து வேலை செய்வார் இவர். ஓகே அடுத்து இது போறதுக்கு பார்க்கலாம். பெரிய புராணம் சேக்கிலார். ராமாயணம் கம்பர். சீரா புராணம் உமர் புலவர். சீவக சிந்தாமணி திருத்தக்கதை. ஓகே நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையாக பாடி முடித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா பனு அகமது மரைக்காயர். சின்ன சீரா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார் இல்லையா, பனு அகமது மரைக்காயர். அதோட தான் வந்து ஃபுல்லா வந்து முடியும். அடுத்த சின்ன சீரா என்னும் நூலை எழுதியவர் யாரு, பனு அகமது மரைக்காயர். ஓகே சீரா புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவதால் நுபுவத்து காண்றது தான் என்ன பண்ணுவாங்க, சீரா புராணத்தோட அதோட தீர்க்க தரிசனத்தை பத்தி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து டேஸ் என்ற வள்ளல் உதவியால் சீரா புராணம் நிறைவுற்றது பார்த்தோன்னா அபுல் காசிம் தான் என்னது, அவர் சடையப்ப வள்ளல் சடையப்ப கம்பரு சரி அந்த மரைக்காயர் அவர் இறந்துருவார் இல்லையா. அதுக்கப்புறம் கடைசியாக வருது பார்த்தோம்னா அபுல் காசிம் அவரோட உதவியால் தான் என்ன சீரா புராணம் வந்து ஃபுல்லாகவே முடிவடையும். ஓகேங்களா. ஓகே அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் தலைப்பில்.